மாஸ்டரை ஃபர்ஸ்ட் வெல்கம் பண்ணிடலாம், இல்லைன்னா அடிச்சு நினைக்கிறேன். டிவிக்கேவா தளபதி ஏங்க வரட்டுங்க, எல்லாரும் வரட்டுங்க, எல்லாருக்கும் வரணுங்க. ஐயா வரணும், டிவிக்கே வரணும். அதே மாதிரி மக்கள் வந்து புதுசாக தான் எதிர்பார்க்குறாங்க. என் தளபதியும் என் தலையும் இல்லை என் தலைவரும் எப்படி ஆடுறாங்கன்னு பார்க்கறதுக்கு தான் வருவோம். கரெக்டா? டான்ஸுன்றது ஒரு பெரிய ஹார்ட். நேரத்தில் எக்ஸாம்பிள் ஃபெயில் ஆயிடும்ல, அந்த மாதிரி சில இடத்துல ஆகுது. அங்கே ஒரு லேர்னிங் ப்ராசஸ் இருக்குது. அடுத்த வாட்டி அதை நம்ம முயற்சி பண்ணிகிட்டே இருக்கோம். உங்களோட அப்ரிஷியேட் இல்லைன்னா 0 தான் சொல்லணும். இந்த கைத்தட்டல்கள் இருக்குல்ல, இதில் தான் நான் வாழ்ந்துட்டே இருக்கேன். எல்லாம் என் கூட இருக்கவங்க எல்லாரையும் நான் வந்து கையை பிடிச்சி கூட்டிகிட்டு போவேன், ஓடுவேன்ற பெரிய நம்பிக்கை இருக்குது. சினிமா என்பது ஒரு மனிதனோட இது உழைப்பே கிடையாது, பல மனிதரோட உழைப்பு தான் வந்து சினிமா. ஃபர்ஸ்ட் வெல்கம் பேக். ஏன்னா நீங்க துபாய்க்கு போன வருஷமே வந்திருக்கீங்க. நான் உங்க vlog பார்த்துட்டேன். துபாய் அப்படின்னு நான் உங்க லாங்குவேஜ்ல சொல்லணும்னு நினைச்சேன். உங்களுக்கு துபாயில பிடிச்ச பிளேஸ் எது மாஸ்டர்? இந்தியாவில் போயிட்டு ஒரு இடத்துல நின்றுட்டு இது பிடிக்குமா அது பிடிக்குமான்னு கேட்குவாங்கல்ல, அந்த மாதிரி துபாயில் எல்லா பிளேஸும் பிடிச்ச பிளேஸ் தான். எல்லா பிளேஸும் பிடிச்ச. இந்த தடவை எங்க போய் பார்க்கலாம்னு இருக்கீங்க? ஃபர்ஸ்ட் வாரி வரும்போது எல்லாத்தையும் பார்த்துட்டோம், சந்தோஷமா இருக்கு. எனக்கு வந்து ஐ வாண்ட் டு see the அமீரகம் தமிழ் சங்கம் மக்களை பார்க்கறதுக்காக வந்திருக்கேன். மாஸ்டர், இப்போ நீங்க வந்து தளபதியா இருக்கட்டும், தலைவரா இருக்கட்டும், எல்லாரையும் ஆட வச்சிட்டீங்க. ஆனா ஒருத்தருக்கும் பாத்தீங்கன்னா ஒரு ஸ்டைல் இருக்கும். அவங்க கம்ஃபர்ட் மாறாம நீங்க சொல்லி கொடுக்கணும், அவங்கள அழகா ஸ்கிரீன்ல காமிக்கணும். அதுக்கு நீங்க என்ன எஃபர்ட்ஸ் போடுவீங்க மாஸ்டர்? ஒன்றும் இல்லை செல்லம், இப்போ என்ன தெரியுமா, டான்ஸுன்றது ஒரு பெரிய ஹார்ட்டு இல்லை, பெரிய கலை. அதில் நரம்பு, அந்த உடம்பு, சதை எல்லாம் சேர்ந்து ஆடுறது தான் டான்ஸ் ஆர்டிஃபிஷியலாக இருந்தால் செல்லம், நான் வந்து 300 ரூபாய் கொடுத்து நான் டிக்கெட் வாங்கிட்டு தியேட்டருக்கு வரேன்னா என் தளபதியும் என் தலையும் இல்லை என் தலைவரும் எப்படி ஆடுறாங்கன்னு பார்க்கறதுக்கு தான் வருவாங்க. கரெக்டா? அவர் வந்து கஷ்டப்பட்டு ஆடுற மாதிரி இருக்கக்கூடாது. யாராக இருந்தாலும் சரி, நான் சொல்கிறது ஐம் சேயிங் த ஆர்டிஸ்ட், யாராக இருந்தாலும் இல்லை 1 2 3 அப்படி ஆடக்கூடாது சொல்லுவோம். ஃப்ளோ வித் த கோ அப்படின்வாங்களே, அது பார்க்கணும். இன்னும் அந்த ஆள் டான்ஸ் ஆடுற மாதிரியே இல்லை, அவ்வளோ அழகாக இருக்குது அப்படின்னு சொல்லி அந்த ரசனை வேணும். அதுதான் முக்கியம் சொல்லுவோம். அதுக்கு மட்டும் நான் பயங்கரமாக போராடிட்டு இருக்கேன். அதுக்கான ரிசல்ட்டும் நல்லபடியாக வந்துட்டு இருக்கு. இன்னும் போராடுவேன். இப்போ வாட்டர் கர்வாட் பாட்டில் வந்து ஒரு 100 பேர்கிட்ட நீங்கள் ஆட வச்சுருந்தீங்க. கதறல்ஸில் பார்த்தீங்கன்னா 500 பேருக்கு மேலே நீங்கள் வந்து அந்த ஸ்க்ரீனில் ஆட வச்சுருக்கீங்க. இந்த மாதிரி க்ரௌட் அதிகமாக வந்து ஸ்க்ரீன் ப்ரெசன்ஸும் காமிக்கணும். அதுக்கு நீங்கள் எவ்வளோ மாஸ்டர் எஃபர்ட் போடுவீங்க? ஏன்னா இப்போ எங்கள் பார்க்குறவங்களுக்கு இவ்வளோ க்ரௌடும் பயங்கர கெமிஸ்ட்ரி மிஸ் ஆகாமல் ஆடுறாங்க. அப்போ அந்த கொரியோகிராஃபர் எவ்வளோ எஃபர்ட் போட்டிருப்பாரு அப்படின்னு தான் நாங்கள் பார்க்குறோம். எல்லாம் அந்த தயாரிப்பாளர்களை வந்து கால் தொட்டு அவங்க பாதம் தொட்டு நம்ம வணங்கிக்கணும். அவங்க தான் தெய்வம். கரெக்டா? அந்த மாதிரி எனக்கு வந்து 500 பேரை வச்சு 1000 பேரை வச்சு எடுக்கணும்னு ஒரு பாட்டு வருதுன்னா, நான் நினைக்கிறது ஒரு பக்கம் இருந்தாலும் சொல்லுவோம். இயக்குனர் சங்கர் சார், கரெக்டா? அவர் பயங்கர பிளானிங்ல இருப்பாரு. 500 பேரை வச்சு ஒரு ஷாட் எடுக்கணும் இல்ல. சினிமா என்பது ஒரு மனிதனோட இது உழைப்பே கிடையாதுங்க, பல மனிதரோட உழைப்பு தான் வந்து சினிமா. கரெக்டா? ஒரு இயக்குனர் எவ்வளவு மெனக்கிடுவாரு, நான் ஒரு டான்ஸ் மாஸ்டர் எவ்வளவு மெனக்கிடுவேன், ஒளிப்பதிவாளர் எவ்வளவு மெனக்கிடுவாரு இல்ல, மியூசிக் டைரக்டர் வந்து ஒரு பாட்டு போட்டு கொடுத்துருக்காரு நம்மளுக்கு, அந்த பாட்டை நாங்கள் எவ்வளோ அழகாக எடுக்கணும் தான் நாங்கள் நினைப்போம். கரெக்டா? அந்த மாதிரி அவர் முதல்ல கற்பனையை வளர்த்துட்டார். யாரு? மியூசிக் டைரக்டர். அதுக்கப்புறம் இயக்குனர்ல இதுக்கு ஒரு 5000 பேரை வச்சிருக்கலாம், அவர் ஒரு கற்பனையை வளர்த்துக்கினாரு. இதில் நம்ம என்ன போறோம்னா தண்ணி ஊற்ற போறோம். கரெக்டா? அவங்களுக்கு தெரியும் சொல்லும். அதனால எல்லாரும் சேர்ந்து உழைக்கிறது தான். நம்ம மட்டும் கிரியேட்டிவா வச்சு ஒரு 500 பேர் எப்படி காட்டணுன்றது வந்துலாம் மேட்டர் கிடையாது. இதுக்கு எல்லோரோட ஒத்துழைப்பும் தேவை சினிமாக்கு. அதனால எல்லாரோட ஒத்துழைப்புனால தான் அந்த பாட்டு நல்லாவும் வந்திருக்கு. அந்த 500 பேர் நல்லாவரையும் காட்ட முடிஞ்சது. அது பார்க்க சூப்பரா இருந்துச்சு மாஸ்டர், பயங்கரமா இருந்துச்சு. நன்றி. இப்போ தனுஷ் சாரோட கெரியர் பிகினிங்ல இருந்து நீங்களும் வந்து வளர்ந்துட்டு இருக்கீங்க. ஒரு 2 ஃப்ரெண்ட்ஸ் சேர்ந்து அவங்களோட கெரியர்ல வந்து சக்சஸ்ஃபுல்லா இவ்வளவு தூரம் வந்திருக்காங்க. அதை நீங்க எப்படி பாக்குறீங்க? என்ன தெரியுமா சொல்லலாம், நம்ம வளர்ச்சி நம்ம சொல்லக்கூடாது சொல்லலாம். இப்போ நீ சொல்ற பத்தியா எனக்கு அதான் பெருமையா இருக்கு. நீங்க இப்படி இருக்கீங்க. ஐயோ அவர்லாம் தெய்வம். யாரு? தனுஷ் சார்லாம் பயங்கரம். அவர்லாம் டு த கோர் சொல்லலாம். என்னன்னா டைலாக்கும் அவர் தான் எழுதுவாரு, மியூசிக்கும் அவர் தான் போடுவாரு. அவர் கொரியோகிராஃபி மட்டும் தான் பண்ணலன்னு இல்ல சொல்லலாம், அவரே பண்ணுவாரு சொல்லலாம். ஐயோ அவர் எல்லாம் தெரிந்த ஒரு மனிதன் தான். அனுபவங்கள் வந்துல அவளோட கையில இருந்து வரும்போது அந்த வார்த்தைகளா என்னது என் பாட்டு சாமி வரும், அதுல வந்து பாடியிருக்காரு பாருங்க, எல்லாம் அவரோட வரிகள். அப்போ எவ்வளோ அனுபவம் வந்திருக்கு. என் கூட வந்து என் காலில் என்னோட சேரும் செம்மண்ணும் அம்மனும் கூட வரும்னு சொல்லி எழுதியிருக்காரு. அப்போ என்ன ஒரு டேலண்டட் ஆகிட்டாரு, எவ்வளோ ஒரு இல்லை வளர்ச்சி இருக்கு, அவரோட ஞானம் எவ்வளோ பிறந்திருக்கு இல்லை. அதனால வி வாண்ட் டு ரெஸ்பெக்ட் தட். அவர்னால நான் இப்போ நல்லா சினிமாவில் நல்லா இருக்கேன். இறைவன் வந்து நான் சொல்றதுக்கு வந்து தனுஷ் தாராளமாக சொல்லலாம். நாங்கள் நல்லா இருக்கோம் காரணமாக இருக்கிறவர் வந்து இப்போ நான் நல்லா இருக்க காரணம் வந்து தனுஷ் சார் தான்.
அவர் தான் வந்து என் மேலே கான்ஃபிடென்ட் கொடுத்து எனக்கு வந்து நீ பண்ணுற டான்ஸ் மாஸ்டர் பண்ணுற அப்படின்னு கொடுத்தாரு. அந்த நம்பிக்கை தான் இவ்வளோ தூரம் பயணிச்சுட்டு இருக்கேன். இல்லை ஓல் கிரெடிட்ஸ் டு தனுஷ் சார். ஆக்டர், டிரெக்டர், கொரியோகிராஃபர், இது மூணுத்துல எனக்கு இந்த ரோல் தான் ரொம்ப பிடிக்கும், அதுக்காக நான் எப்பவுமே என்னோட எஃபர்ட்ஸ் போட்டுட்டே இருப்பேன்னா எந்த ரோல் மாஸ்டர்? செல்லம், சினிமா. சினிமா. இது எங்க அம்மா உங்க அம்மா கிடையாது, சினிமா. 3 எழுத்தில் என் மூச்சு இருக்கும். எங்க சொல்லுங்க? சினிமா. அதில் இருக்கும், அதில் இருக்கணும்னு நான் ஆசைப்பட்றேன் செல்லம். நான் வந்துல ஒரு இயக்குனராகவும் நல்லா ஷைன் ஆகணும், ஒரு நடன இயக்குனராகவும் நல்லா ஷைன் ஆகணும், ஒரு நடிகனாகவும் ஷைன் ஆகணும். ஏன்னா யாருக்குமே கிடைக்காத பெரிய பொக்கிஷமான ஒரு விஷயம் சினிமா எனக்கு கிடச்சிருக்கு. அதை நான் யூஸ் பண்ணி என்னால் எவ்வளோ பேர் வாழ வைக்க முடியுன்றது தான் மேட்ரு. கரெக்டா? வாழ்வது முக்கியம் இல்லை, வாழ வைத்து வாழ்வது தான் முக்கியம் இல்லை. அதுக்காக நான் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன் செல்லம். என் கூட இருக்கவங்க எல்லாரையும் நான் வந்து கையை பிடிச்சி கூட்டிகிட்டு போவேன், ஓடுவேன்ற பெரிய நம்பிக்கை இருக்குது. இங்கே கூட இல்லை, போன வாட்டி வரும்போது நிறைய பீப்புள்ஸ் இருக்காங்க டேலண்டடாக. இவங்க எல்லாரையும் எப்படின்னா எடுத்துன்னு போயிட்டு கரையை சேர்க்கணுன்ற ஒரு ஆசை தான். அதுக்கு நான் என்ன பண்ணோம், நான் கரை சேரணும் ஃபஸ்ட்டு. கரை சேர்ந்த பிறகு இவங்க எல்லாரையும் கையை பிடிச்சி கூப்பிட்டு வந்து கரை சேர்த்திடுவேன். ஓகே, அதுக்கு உங்களுக்கு வாழ்த்துக்கள் தேவை, உங்களோட பிளஸ்ஸிங் தேவை. நன்றி. 2026 உங்க ஃபியூச்சர் ப்ராஜெக்ட் என்ன மாஸ்டர்? ஃபியூச்சர் ப்ராஜெக்டா? டிவிக்கேவா? தளபதி என்னங்க தளபதி ஏங்க வரட்டுங்க, எல்லாரும் வரட்டுங்க, எல்லாருக்கும் வரணுங்க. ஐயா வரணும், டிவிக்கே வரணும். ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்து தான் பார்ப்போம்ல, அவ்வளோதான், வேற ஒன்றுமே கிடையாது. இல்லை அவங்களே இருக்கணும்னா இப்போ எவ்வளோ நேரம் தான் இவங்க ஷீலா இருக்க போகிறாங்க, ஷீலாவுக்கு பின்னாடி ஒருத்தர் இருப்பான், அவன் வரப்போகிறாங்க. புரியுதா? எவ்வளோ நேரம் தான் பாபா பாஸ்கர் இருக்க போகிறான், பாபா பாஸ்கர் பின்னாடி இன்னொருத்தர் இருக்கான்ல, அவன் வருவான். இது யாருனாலையும் மாற்றவே முடியாது, ரொட்டேஷன். அதே மாதிரி மக்கள் வந்து புதுசாக தான் எதிர்பார்க்குறாங்க. லெட்ஸ் சி. ஸ்கிரீன்ல பார்த்த மாதிரி ரியல் லைஃப்ல அதே செல்லம் கொடுக்குறது, அந்த எனர்ஜி அதெல்லாம் அப்படியே இருக்கு. என்னோட கேள்வி என்னன்னா, நீங்க ஒரு டஃப்பான ஒரு ஸ்டெப் போட்டிருக்கீங்க, அது உங்களுக்கு மறுபடியும் போடும்போது கொஞ்சம் டஃப் கொடுத்த மாதிரி ஏதாவது சம்பவம் நடந்திருக்கா? அது எந்த சாங்ல? செல்லம் என்ன தெரியுமா, டஃப் கொடுக்கறது மேட்ரு கிடையாது செல்லம். இப்போ அழகு எங்க இருக்குதான் மேட்ரு இல்லை. அழகா இருக்கு, அந்த குழந்தை அழகா இருக்குடா, என்னடா இவ்வளோ க்யூட்டாக நடக்குது, இல்லை இந்த போய் உக்காந்துருக்க எவ்வளோ க்யூட்டாக இருக்கா பாருங்களேன், நம்ம அதை தானே ரசிப்போம். இன்னும் ஒரு டஃப்பாக இருக்காளே பார்க்கறதுக்கு, அதை ரசிக்க மாட்டேன்னு செல்லும். அழகு தான் முக்கியம், கரெக்டா? ஆனால் அந்த அழகில் ப்ராக்டிஸ் பண்ணி டஃப்பாக இருந்ததுன்னா கண்டிப்பாக ஆடியன்ஸ் என்கரேஜ் பண்ணுறாங்க. அதுக்கும் நாங்கள் முயற்சி பண்ணிகிட்ருக்கோம், பண்ணுவேன் செல்லும். ஆனால் இந்த வரைக்கும் நாங்கள் அப்படி எதுவுமே நாங்கள் பண்ணதில்லை. எந்த ஹீரோ கூட கொரியோகிராஃப் பண்றது உங்களுக்கு ரொம்ப ஈஸியா இருக்கு? செல்லம் எல்லா ஹீரோ கூடயும் நான் கொரியோகிராஃபி பண்ணணும், அதுதான் என்னோட சேலஞ்சு. ஈஸியாக இருந்தது மேட்ரே கிடையாது செல்லம். நம்ம என்ன பண்ணோம் அதுதான் மேட்ரு, கரெக்டா? அந்த கதாநாயகனை வந்து நம்மளை ரசிக்க வச்சோமா, அவர் மறுபடியும் நம்மளுக்கு வேலை கொடுத்தாரா, அதுதான் நம்மளோட சக்ஸஸ், கரெக்டா? இதை தான் நான் பண்ணிட்டு இருக்கேன் செல்லம். எனக்கு ஈஸியான்றது மேட்ரே கிடையாது செல்லம். அவங்க எப்படி பாபா பாஸ்கர் கூட இருந்தால் ஈஸியாக இருப்பேங்க, நான் ஒரு மாதிரி நல்லா ஆடுவேன், எவன் நினைக்கிறானோ அதுதான் சக்ஸஸ். எனக்கு அதுதான் தேவை. என்னடி தங்கம் நீ என்னதுக்கு ஏந்து வைக்கிற, நான் அவங்க பொண்ணு நினைச்சம்மா. அவங்க அம்மா, அது இந்த பிள்ளையோட அம்மா. அவங்க என்ன பண்ண போற நீ? இந்த பாரு, இந்த வேலை வச்சுக்க கூடாது, எனக்கு பிடிக்காது. அதெல்லாம் தெரியுது அவன் மைக்கு பிடிக்க ஸ்டைலே தெரியுது. என்ன செல்லம் நீ எல்லாம் ஏன் செல்லம் கொஸ்டின் கேட்குற, எதுக்கு செல்லம்? சரி, நல்லா இருங்க, பெரிய இன்ஃப்ளூயன்சரா ஆயிடுங்க. காட் பிளஸ் யூ. ஓ சம்யூஸ் நீங்க தானே? அது தயவு செஞ்சு உக்காந்துரு செல்லம். சிம்பிள் क्वेश्चन நான் கேக்குறேன், கேளு பாப்போம். அது சிம்பிளா நான் சொல்றேன், நீங்க சொல்ல, நீ கேளு. சோ நான் வந்து சமீக்ஷன், நான் ஒரு டான்சர் இன்ஃப்ளூயன்சர். சோ தேங்க்ஸ் டு ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அமெரிக்க தமிழ் சங்கம் என்ன தமிழ்ல ஃபர்ஸ்டா என்ன ப்ரோகிராம் டான்ஸ் ஆனது ஷீலா ஆண்டி தான். சோ தேங்க்ஸ் டு தட். ஓ காட் இஸ் தேர். சோ என்னோட क्वेश्चन வந்து நீங்க நிறைய சாங்ஸ் கொரியோ பண்றீங்க, சோ எந்த சாங் உங்களோட ஃபேவரட் நீங்க கொரியோ பண்றது? எல்லா சாங்கும் ஃபேவரட் தான் தாங்க. எல்லா சாங்கும் உங்களுக்கு ஃபேவரட் ஆகணும் தான் நாங்கள் பண்ணுறோம். சில நேரத்தில் அந்த என்ன தெரியுமா இது சொல்லலாம், சில நேரத்தில் எக்ஸாமில் ஃபெயில் ஆயிடும்ல, அந்த மாதிரி சில இடத்துல ஆகுது. அங்கே ஒரு லேர்னிங் ப்ராசஸ் இருக்குது. அடுத்த வாட்டி அதை நம்ம முயற்சி பண்ணிகிட்டே இருக்கோம். எல்லா பாட்டுமும் பண்ணுற பாட்டு எல்லாமே ஃபேவரட் தான் தங்கம் இல்லை. நான் அப்படி தான் நினச்சிப்பேன், எல்லாமே என்னோடய ஃபேவரட் தான். நல்லா க்யூட்டாக கேட்டேன். லவ் யூ. ஓகே, ஒரு 2 ஸ்டெப்ஸ் என்னோட பொட்ல முட்டை ஆட முடியுமா? பொட்ல முட்டாயா? உன் கூட ஆட முடியுமா? முடிச்சிட்டு அவளுக்காக சொல்லலாம். See, I'm doing 8 steps. எப்படி மாசம் இவ்ளோ எனர்ஜி, இவ்ளோ இது லைக் எப்படி சொன்னா லைக் உங்களுக்கு வொர்க் ரிலேட்டடா இருக்கட்டும், இல்ல ஃபேமிலி இல்ல பர்சனலா இருக்கட்டும்,
லைக் எங்க போல லைக் ஏதாச்சும் ஒரு ஸ்ட்ரெஸ் ஏதாச்சும் ஒரு ஒர்க்ல வந்துக்கிட்டு நிறைய மூவிஸ் பண்ணுவீங்க. ஸோ ஏதாச்சும் ஒரு ஸ்ட்ரெஸ் இருக்கும் தானே, இருந்தும் போல இவ்வளோ எனர்ஜி கூலா செல்லம், உனக்கு ஒன்றே ஒன்று புரியுதா? நம்ம இன்னும் எதுவுமே பண்ணல, அந்த எண்ணம் மட்டும் வேணும். அப்போ தான் நீ ஓடுவ. கரெக்டா? ஒன்றுமே கிளிக்கல செல்லம், நம்மளாம் ஒன்றுமே பண்ணலை, இன்னும் இருக்குது. வி வாண்ட் டு ரீச் சம்வேர். நிறைய இடம் இருக்குது செல்லம், அதுக்கு நம்ம ஓடணும் செல்லம். நம்ம எதுவுமே எடுத்துக்கூடாது. நம்ம சுறுசுறுப்பாக இருக்கிறத பார்த்து தான் செல்லம் இந்த குழந்தைங்களாம் இயங்குவாங்களே. கரெக்டா? அதுக்கு செல்லம் உனக்கு தெரியாது, நான் ஷூட்டில் சாப்பிட கூட மாட்டேன். காலைல போனால் மாஸ்டர் சாப்பிட்டு வந்துருங்க ஐயா, நீங்களா போய் சாப்பிட்டு வந்துருக்கோன்னு என்ன தெரியுமா, நான் அங்கேயே வெயிட் பண்ணே இருப்பேன். நான் ஏதோ ஒன்று யோசிச்சுட்டே இருப்பேன். மாஸ்டர் அங்கே இருக்காரு, எல்லாம் உடனே சாப்பிட்டுல என்னை பார்த்து அவங்களா வருவாங்க. ஓடணும், வாழ்க்கையில் ஒன்றுமே கிடையாது, நிறைய கற்றுக்க வேண்டியது இருக்குது, அதனால் ஓடணும். இந்த கைத்தட்டல்கள் இருக்குல்ல, இதில் தான் நான் வாழ்ந்துட்டே இருக்கேன். இல்லை செல்லம், எங்களோட கலைஞர்களோட எங்களோட விஷயங்கள்லாம் உங்களுக்கு தெரியல, உங்களோட பாராட்டினால தான் நாங்களாம் இயங்கிட்டே இருக்கோம். உங்களோட அப்ரிஷியேட் இல்லைன்னா 0 தான் செல்லம். நாங்கள் இல்லை என்னதான் அம்மா அப்பா இருந்தாலும் இருக்கிறாங்க, அதெல்லாம் இல்லை. உங்களை மாதிரி இந்த ஆடியன்ஸ் வந்து எங்களை கை தட்டி வர வைக்கிறதும், பா என்னையா செம்மையாக பண்ணியிருக்காரு பாபா மாஸ்டர்னு சொல்லும் போதில் அதை வச்சு தான் நாங்கள் கையை பிடிச்சிட்டுல அப்படியே ஓடிட்டே இருக்கோம். இன்னும் ஓடுவோம், நீங்கள் எங்களை கை விட மாட்டீங்கன்னு பெரிய நம்பிக்கை இருக்குது. கண்டிப்பாக எங்களோட சப்போர்ட் எப்பவுமே உங்களுக்கு இருக்கு. லவ் யூ.